இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:08 ஆகுதுங்க. இப்போ கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 1 ஹவர் வந்து சாப்பிட்டு இருந்தோம். அதனால் எந்த இடத்துல சாப்பிட்டோன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் 20 கரெக்டாக எங்கள் வீட்டில் இருந்தது கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டரில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஒரு டீ கடை இருந்தது, ஒரு டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு இப்போ கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆற்காடு கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து ஆற்காடு கிட்டேயா இல்லை கொஞ்சம் சரியாக தெரில. ஆனால் இங்கேருந்து வேலூருக்கு 50 கிலோமீட்டர் தான் வருது. 50 கிலோமீட்டரில் வேலூர் போயிடலாம். பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் குளிர் அதிகமாகறதுனால வண்டிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது. ஹீட் ஆனால் கூட டப்புன்னு கொஞ்சம் இறங்கிட்டோம். 90 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அவ்வளோ ஹீட் ஆகலை வண்டி. மேக்ஸிமம் ஒரு அளவு தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. அதனால் நம்ம நைட்டில் கிளம்புறது ரொம்ப நல்லதாக போச்சு. இதே பகலில் கிளம்புலாம் 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டு. இந்த 90 கிலோமீட்டருக்குலாம் 2 இடத்துலையா 2 இடத்துல நிப்பாட்டமே. இப்போ நான் வந்து டீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிறுத்தணும். இல்லைன்னா நிறுத்த கூட வேணாம், அப்படியே போய் இருக்கலாம். இல்லை இதோட வேலூர் தான் நிப்பாட்டுவோம். வீடியோ இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பக்காவாக ஆகுது. ஏன்னா வந்து பேசுகிற மைக்கு சவுண்டு கொஞ்சம் நல்லா பயங்கரமாகவே கேட்குது. அதனால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்கிறது வந்து iPhone 13 அதோட குவாலிட்டி நம்ம சொல்லவா வேணும்? வேணாம். அதனால் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னொன்று, இந்த ஃபோன்லேருந்து நம்ம ஃபோனுக்கு எடுத்துட்டு இது பண்ணுறது தான் குவாலிட்டி. என்ன ஒடிமா என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அதுவும் எது இருந்தால் பார்த்துக்கலாம். ஃபாதலி தான் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. மேலே கீழே ஓடுது. போவோம் கிட்ட போவோம். செம்ம குளிர் பியாஸ், சரியான குளிர். வீட்டில் போய் என்ன பண்ண போகிறதே தெரில, எப்படி நடக்க போகிறதே தெரில. சரி, இந்த க்ளவுஸு அதுக்குமா நம்ம ஜாக்கெட்டு அதெல்லாம் பக்காவாக போட்டுக்கனால தான் என்ன ஓகே. சில இடத்துல மட்டும். ஆனால் ஃபஸ்ட்டோட நம்ம ஏன் நிறைய வீடியோ எடுக்கலாம் இங்கே வந்து எடுத்துட்டோன்னா, ஏன்னா வந்து நிறைய இடத்துல எடுக்கலை. ஏன்னா வந்து எப்பயுமே நிறைய வாட்டி இந்த ரூட் நம்ம போயிருக்கோம், நிறைய வாட்டி எடுத்து போட்டோம். அதனால் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் பண்ணி கொஞ்சம் எடுக்காதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் லாங்காக விட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நிறைய எடுக்கலை. இல்லைன்னா எடுத்துக்கலாம். அதனால் நம்ம வீடியோவை பார்த்தாவே கொஞ்சம் பார்த்தா ஒரு 20, 30, 40 நிமிஷம் 50 நிமிஷம் இந்த பொங்கல் டூர்லாம் போட்டு வந்து 1 ஹவர் வந்துச்சு. அதனால் இந்த வாட்டி 15 நிமிஷத்துலேயே 15லேருந்து 17 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோ பாட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் தான் வீடியோ ஒரு பாட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 ஹவர் வீடியோ எடுத்தோன்னா அந்த 1 ஹவரில் அப்படியே கம் பண்ணி ஒரு 15 நிமிஷமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும். வாடி ஆனால் நல்லா குளிராகுதா, நல்லா இது ஓட்டத்துக்கு ரைடு. ஏம்மா ஓகே. பா தூசி கண்ணாடி கொஞ்சம் வைக்கலாம். போயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஏற்றியாச்சு. வண்டியிலலாம் பக்காவாக தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ 100 கிலோமீட்டர் வர போவோம் மேக்ஸிமம். 100 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போயிட்டுனா 100 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். பிஆர்எஃப் ராணிப்பேட்டை பிஸி வந்துட்டோம்.
இன்னொரு 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் தான் வேலூர். ஆற்காடு ராணிப்பேட்டை அந்த ரூட்டு. இன்னும் பெங்களூருக்கு 235 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் பந்திப்பூருக்கு 436 கிலோமீட்டர் இருக்குது. மணி வந்து கரெக்டாக 12:49 ஆகுது. இப்போ ஒரு வேலூருக்கு வந்து ஒரு 1.25 சம்திங் போயிடலாம். இல்லைன்னா 1:10 1.25 போயிடலாம் மோஸ்ட்லி. இதெல்லாம் அப்படியே சில்லுன்னு கிளைமேட் வேலை இருக்குது. ஊட்டியில் எப்படி இருக்கோ தெரியல. இப்போ எனக்கு ஃபுல்லாக அந்த இப்போ நியூஸ் ரீசெண்டாக பார்த்தேன், ஊட்டியில் ஸ்னோ வந்துருக்குது நிற்கிறாங்க நியூஸ்காரங்க சொல்கிறாங்க. அங்கே போய் பார்ப்போம் எப்படியா வந்துக்குதுன்னு. ஸ்னோ நேற்று முந்தானேற்று ஒரு வாரம் வீடியோமாக வந்து பார்த்துன்னு இருக்கேன். ஒரு 5 நாள் முன்னாடிலேருந்து பார்த்துன்னு இருக்கேன். நேற்று வரைக்கும் ஸ்னோ வந்துருக்குதுன்னாங்க. சரி, ஓகே, இனி நம்ம போய் பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு. பந்திப்பூர் நிற்காமல் போனோன்னா 9:38 நிமிஷம் 9:38 நிமிஷம் 9 hours 38 நிமிஷம். சாரி 9:38 போயிடுவோம். இது நிற்காமல் போனோன்னா 8 hours 48 நிமிஷம். வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம நிற்காம நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம கம்பல்சரி நின்று தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா வண்டி தாங்காது. 400 கிலோமீட்டர் என்னதான் பனி மூட்டம் இருந்தாலும் அதுக்கு 400 கிலோமீட்டர்லாம் நிற்காமல் போனோம்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இந்த வண்டி இருந்தாலும் அடி வாங்கும். நம்ம வண்டி ரொம்ப அடி வாங்கும். அதனால் இவனுக்கு பேர் வந்து சரியான ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்லலை. இப்போ சொல்கிறேன், மைலேஜ். ஏன்னா நான் வச்சுருந்தேன், பசங்கள்லாம் சேர்ந்து வச்சாங்க. ஏன்னா மைலேஜ் கொஞ்சம் நம்மளுக்கு தரமாக கொடுக்கறதுனால மைலேஜ் வச்சாங்க. வெளிச்சம் கரெக்டாக அந்த இடத்துல போட்டால் போதும். சும்மா நம்ம ஃபாக் லைட்டை போட்டு ஃபாக் லைட் வேறு லூஸ் ஆகுது. அதனால் இப்படியும் அப்படியே ஆடுது. அதுக்காக ஆடுது வேணும். செம்ம குழு. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அப்படியே அந்த பனி அப்படியே தெரியுது. சரியான பனி. எல்லாம் கொஞ்சம் லாங்காக போயிட்டாங்க. நம்ம டப்புன்னு வீடியோ ஆன் பண்ணோம். ஏன்னா ரோடு நல்லா இருக்கு. நல்லா வீடியோ எடுக்கலாம். ரோடு நல்லா இருக்கு. ரோடு சூப்பராக இருக்குது. இது மேலே ஃபுல்லாக பயங்கரமான ரோடு. நம்ம ஒரு 70 போனாவே 1 hourக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் சம்திங் கிராஸ் பண்ணுவோம் 1 hourக்கு. அதனால பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. 75 இதோட கிலோமீட்டர் இருப்பாங்க. 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. அது ஏன் காட்டுது எனக்கே தெரியல. சப்பா செம்ம குளிர். அம்மா திடீர்னு வந்தான் பார்த்தா. எப்பா யாருப்பா நீ தம்பி? திடீர்னு பார்த்தீங்களா எப்படி வந்துட்டான்? டப்புன்னு அப்படியே இண்டிகேட்டர் போட்டு இது பண்ணிட்டான். சரி, அதுதான் ஒரு அளவுக்கு மெயின்டெனன்ஸில் போனோம். இவனுக்கு சொன்ன கேட்க மாட்டேன். நம்பி நான் என்ன பண்ணுறது? சொன்னால் நம்மளே அப்பா விடுப்பான்றோம். அதான் பண்ணுறது எல்லாம். இந்த தம்பி அவங்களே அப்படிதாங்க. பெரிய பிள்ளை சொன்னால் சின்ன பிள்ளை கேட்க மாட்டானுங்க. பாட்டு பசங்க எப்பா அந்த இடத்துலாம் பாருங்க எப்படி இருக்குப்பாங்க. நிலா வெளிச்சம் இல்லையா? அந்த இது எப்படியா? இதுக்கு மேலே என்ன வெளிச்சம் இல்லையா? அதெல்லாம் சார் வைக்க போட்டோம்ல. இதுதான் மேலே போயிட்டீப்பா. நான் 7 கிலோமீட்டர் காட்டுது. 66 கிலோமீட்டர் நிற்போம். 66 கிலோமீட்டர் வந்துருக்கு.
அதுதான் 65 கிலோமீட்டர் வந்துடும் அந்த டீக்கல்லேருந்து. எவ்வளோ வந்துட்டோம், இன்னொரு ½ ஹவர் ஓட்டணும்னா அப்படியே ஓட்டிடலாம். டீக்கல்ல டைம் இன்னொரு டீக்கல்ல இல்லை, என்ன மணி 1:30 கிட்ட ஆகுது. நாங்கள் சாப்பிட்டப்போ இப்போ போட்டோம் பார்த்துலாம். என்ன கடை இது? கடை இல்லையா? இதுவா? ஓகே ஓகே, லாரி ஷெட்டு. ஆமாம், லாரி ஷெட்டு தான் கன்ஃபார்ம். ஐபிஎஃப் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூருக்கு போகிறதுக்கு நடுவில் சென்டராக இருக்கும். ஒரு 6 மணிக்கிட்டே இருக்கும். அதனால் சரி வந்தோம். ரொம்ப பனி பெஞ்சுது. அதனால் இங்கே பெட்ரோல் பங்க்கில் கேட்டு கரெக்டாக இங்கே படுக்க சொல்லிட்டாங்க. அதனால் படுத்துட்டோம். படுத்துட்டு இப்போ ஏஞ்சிட்டோம். 8 மணி ஆகுது. 2 ஹவர் 10 தூங்கிட்டோம். நைட்டு ஃபுல்லாக ஓட்டு வந்ததுனால 2 ஹவர் படுத்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் போகணும். பந்திப்பூருக்கு 300 கிலோமீட்டர் போகணும். சம்திங் இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்பிடுவோம். 1 ஹவரில் கிளம்பிட்டோன்னா ஒரு 4-5 மணிக்கு போவோம் இதுக்கு தேவாலயக்கு. அதனால் பந்திப்பூர் ஒரு 3 மணிக்கு சம்திங் போகலாம். வாய்ப்பு இருக்குது 3 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுனா அதான் அதுக்கப்புறமா போகுது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நல்ல வேலை இங்கே ஏன்னா வந்தீங்கன்னா இந்த ஊரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் ஏன்னா கேட்டு படுங்க, நல்லா விடுவாங்க. எங்களுக்கு அந்த ரூமே கொடுத்தாங்க. அழகாக ரூமே மஜாவாக இருந்தது. ஒரு விஷயங்க காற்றடிக்கிற ரூமு செம்மையாக இருந்தது. பப் வச்சுட்டு பாயெல்லாம் போட்டு கொடுத்துருந்தது. இன்னும் 10 நாள் இருக்கும். எஸ், கிளம்பியாச்சு இங்கேருந்து. எல்லாம் மேப்பை போட்டு கிளம்ப வேண்டியதான். சாங்கை போட்டு சாங் இப்போ வேணாம், ஏன்னா விளாக் எடுக்கணும். அதனால் என்னடா மேப்பை காணோம். எம்மாடி. ஓகே, கிளம்புவோமா? இதோட ஸ்ட்ரிட்டா பந்திப்பூர். எங்கடா அந்த பந்திப்பூர்? 269 கிலோமீட்டர். போங்கடா, வண்டி எடுத்துனே வந்தீங்களா? நீங்கள் ரெடியாக இருந்து வந்துட்டோம். வழி பார்க்க வேண்டாம். போ. எவ்வளோ இது? பாரத் பங்குக்கு ஏதானுங்க. ஆனால் பாரத் பங்கு எங்கே தெரியலையே. மேப்பில் போட்டால் கொஞ்சம் மாட்டிட்டு வரலையே. ஷோபா ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு எங்கடா அது? லாஸ்ட்டாக எங்கே வந்து ஐயோ வழி வர மாட்டேது. வேலூருக்கு பார்த்தோம். வேலூர் தாண்டி வந்தோமா, அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கல. ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாகிடுச்சு. சரி, ரொம்ப ஒன்றுமே தெரியாது சொல்லிட்டு எடுக்கலை நானும். சரி நம்ம போயிடலாம், போயிட்டு அதுமா கொஞ்சம் வெளிச்சமான ஒன்று எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே நானும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனில் சார்ஜர் போடணும், அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சரி, அதுக்குமா பார்த்தா கொஞ்சம் வெளிச்சத்தை ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். வெளிச்சம் ஆகிறதுக்குள்ளே சரியான ஓட்டு வந்தாங்க பிஆஃப். ஒரு 20 நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் வந்தோம். அச்சு தள்ளு வண்டியை பட்டுன்னு வந்தோம். அந்த வீடியோலாம் எடுக்காமல் விட்டேன். அந்த மாதிரி போகணும் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு எல்லோரும் பாட்டு கேட்டுனே வந்தோம். அந்த பாட்டு வைப்பில் அப்படியே சல்லுன்னு அச்சு தண்ணே வந்துடும். வண்டி 75 80 75 80 அப்படி தான் போயிடுச்சு வண்டி.
உண்மையாக சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. நம்மடா பார்த்து கிலோமீட்டர் கேட்டால் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன். கிலோமீட்டராக போய் சொல்ல நான் வேணா போய் சொல்லுவேன். கிலோமீட்டராக போய் சொல்லும் சொல்லுங்கள். டிராஃபிக் ஆகுது கொஞ்சம். போவோம். ஏய் இந்த லெஃப்ட் தான் இதோ. லெஃப்ட்டு கட் பண்ணிச்சு. இதோட 564 கிலோமீட்டர் இது உள்ளதாக அப்படியே போனோம். இந்த டர்னிங் நல்லா இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா அப்படியே வலிக்கலாம். அப்படியே நல்லா இருக்குது. அப்படியே இந்த சைடு சாய்ச்சி இப்படியே இது சைஸ் ஆகிடுது. இப்போ பாருங்க, இப்போ போயிட்டு இப்போ அப்படியே அந்த சைடு சாயிட்டோம். நல்லா இருக்குது இந்த ரோடு. ஓட்டம் நல்லா போச்சுது. இப்போ எப்படா போனா லெஃப்ட்டில். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஸ்கூல் விட்டுருக்காங்க போது. ஸ்கூல் விட்டுருவாங்க, ரோட பார்க்க மாட்டாங்க போது. அப்படியே ஆட்டுன்னு வந்துடுவாங்க போது ஸ்கூல் பசங்க தான். மற்ற ஸ்கூலில் பண்ணுறாங்க. நம்ம எப்படி இருந்தோம், அப்படிதான். எல்லாம் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கோயில் மேலே டிங்கு வச்சுருங்க. அப்புறம் ஒரு ராக்குனா குத்துடா சக்சனோட பாட்டா கேட்டவன்டா ராஜா பாட்ட பாடி பலந்தவன்டா நாயர் கட்ட சாயா நீ குடிச்சு பாரு.